சரி, இப்ப இவங்க இபிஎஸ் திமுகவெல்லாம் பெரிய கருவூலம் அதை மகன் கையில் கொடுத்துட்டார். யாரெல்லாம் மகனுக்கு இடையூறாக இருப்பானோ அவனையெல்லாம் ஏற்கனவே நீக்கிட்டார். வைகோவை விரட்டிட்டாரு. அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தலைவர்களையும் விரட்டி. உண்மைதானா? அதான் அது உண்மைதான். கேளு. அதுக்கப்புறம் யாரு ஐயா என்னன்னு வாழை 2 ஆட்ட வேண்டியது, ஒரு ரொட்டி துண்டு போட்டதுன்னா வாழை சுரட்டிக்க வேண்டியது அப்படிங்கிற துரைமுருகன் மாதிரியான ஆட்கள் தான் எஞ்சி நின்றாங்க. கேள்வி கேட்க விடாம பண்றாங்க. கேள்வி கேட்காத ஆட்கள். வாழை ஆட்டினால் கருணாநிதிக்கு தெரியும் வாழை அது ரொம்ப ஆட்டுது, ஒரு ரஸ்க்கு போடணும், ஒரு ரஸ்க்கு போடுவார். நம்முடைய துரைமுருகன் பேசாமல் இருப்பார். துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காரு? நான் ஸ்டாலினுக்கு சேவை செய்வேன், உதயநிதிக்கு சேவை செய்வேன், இன்ப நிதிக்கும் சேவை செய்து கொண்டு தான் போவேன் இருக்காரு. எவ்வளவு பெருசு! அப்புறம் பின்னாடி வர அரசியல் அவர் சொல்லிட்டாரு. என்ன நடக்க போகுது? எவ்வளவு பெரிய விசுவாசம், எவ்வளவு பெரிய விசுவாசம்! என்ன இந்த விசுவாசம்? காட்பாடியில் உள்ள மலையை தவிர வேற எல்லாத்தையும் வளைச்சிட்டாரு. அது திமுகவால தான் நடந்துச்சு. அவர் எப்போது சொல்வார், நெகம் முளைத்த நாளாக நான் திமுகவில் இருக்கிறேன். இதென்ன பெருமை? நெகம் முளைச்ச நாளாக திமுகவில் இருந்ததுனால தான் காட்பாடியே உங்கள் கைக்கு வந்துருச்சு, மலையை தவிர. இது ஒரு சிறப்பா என்று கேட்கிறேன். நெகம் முளைத்த நாளாக இந்தந்த கொள்கைகள் காரணமாக இருக்கிறேன். இந்த கட்சியில் நான் இல்லாவிட்டால் இந்தந்த கொள்கைகள் தவறி போய் சொல்லு. ஈழம் அழிஞ்சிச்சு திமுகவால். ஆனால் அந்த கட்சியிலே தான் இருக்கிறேன். பெருமையா? நான் தான் எதிர்த்து தான் நிற்பேன். நீ என்னையா ஈழத்தை அழிக்கிற? நீ திராவிட இயக்கம் வைத்துக்கொண்டு ஈழத்தை அழிக்கிறாய் என்று எதிர்த்து தான் நிற்பேன். நான் எதிர்த்து தான் எழுதினேன். எதிர்த்து தான் எழுதினேன். ஆகவே நான் அப்புறம் எத்தனையோ தவறுகள் நடந்தன. ஊழல் வழக்குகள், மற்றவை, நெருக்கடி நிலையில் இந்திரா காந்தி இவர்களை போட்டு ஒடுக்கியது, பிறகு இந்திரா காந்தி இவர்கள் கூட்டு சேர்ந்து எல்லா நிலைகளிலும் என்ன போற்றி திருவகவல் பாடிக்கொண்டு அந்த கட்சியிலே இருந்து பல முறை மந்திரியாக ஆகி, பல முறை எம்எல்ஏயாக ஆகி, காட்பாடியை வளைத்து, பிறகு காட்பாடியில் அவருக்கு தேவைப்படுகின்ற இடம் கொஞ்சம்தான். அவ்வளவு பெரிய காட்பாடி தேவையில்லை, ஒருத்தனுக்கும் தேவையில்லை. ஒருத்தருக்கு சிந்திக்க தெரியலையே. வாழ்வின் பயன் என்ன என்று சிந்தித்தால் இந்த வேலை செய்ய மாட்டான். நமக்கு வயிற்றுக்கு சோறிட வேண்டும். வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாரதி சொன்னவர், வயிற்றுக்கு சோறு வேண்டும், உடை வேண்டும், சினிமா இருக்கிறதுக்கு இடம் வேண்டும், அப்புறம் கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டி வேண்டும், ஒரு அன்பு செலுத்துவதற்கு. இதெல்லாம் ரொம்ப குறைஞ்ச தேவை.